கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சிவகார்த்திகேயன் அண்ட் மனம் கொத்தி பறவை இது என்னுடைய தேர்ட் ஃபிலிம். இதனுடைய ப்ரெஸ் மீட்டில் தான் இருக்கேன். அண்ட் இந்த படம் பற்றி படம் பார்த்த பிறகு என்னென்னா அதில் இருக்க இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ்லாம் சொல்லிடுறேன். என்னெல்லாம் நடந்தது, எப்படிலாம் அந்த சீன் வந்தது, இந்த டைலாக் வந்தது அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லி ஆகணும். எவ்வளோ நாங்கள் பயங்கர பில்டப் கொடுத்து பேசினாலும் எப்படியும் படத்தை பார்த்துருவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் பேசிக்காக நான் பார்த்து என்ஜாய் பண்ண விஷயங்களை சொல்லிடுறேன். என் படமாக இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்பொழுது நிறைய சீன்ஸ் எத்தனை முறை ஷூட்டிங்கில் பார்த்தாலும் டப்பிங்கில் பார்த்தாலும் இதில் நிறைய முறை சிரித்தோம். ஸோ அதுதான் அப்போ தான் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வந்தது. ஒரு கிராமத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு குட்டி க்யூட்டான காதல் கொண்ட ஒரு காமெடி படம். படம் ஆரம்பிச்சிலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் நிறைய சிரிக்கலாம். அதுக்கு நாங்கள் எல்லாருமே கேரண்டி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நீங்கள் திருப்பி கூட கேட்கலாம், அடுத்த வாட்டி எங்கே ஏன்டா படம் ஃபுல்லாக சிரிக்க வைக்கிறேன் நீங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. நிறைய இடங்களில் நீங்கள் நிறையா சிரிக்கிறதுக்கான சான்சஸ் எழில் சார் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னா மூணாரில் குளூரில் ஷூட் பண்ணோம், 0 டிகிரிஸ் 2 டிகிரிஸ் அப்படிலாம். பட் அப்போலாம் அது தெரியவே இல்லை. இப்போ பார்க்கும்போது தான் இந்த சீன் பண்ணும்போது அப்படி இருந்தது இல்லை அப்படின்றதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ பட் ஒரே ஒரு எய்ம், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்கள் சிரித்து அந்த இடத்துல கை தட்டிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே எங்களுக்கு போயிடும். அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜூனில் இந்த படம் ரிலீஸ் ஆக போது. தேட்டருக்கு ஃபேமிலியோட இந்த படத்தை பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி. கலக்கல் சினிமா.com நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என் பேர் ரவிமரியா. நிறைய படங்களில் வில்லனாக பார்த்துருப்பீங்க. நான் என் குடும்பத்தார், கோரிப்பாளையம், மிளகா, வெயில், சண்டை, பழனி, இப்படி நிறைய படம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் முழுக்க ஒரு காமெடி கலந்த ஒரு ஹீரோயினுடைய அண்ணனாக நடிச்சிருக்கேன். இந்த படம் இயக்குனர் எழில் சாருக்கு மட்டும் இல்லை, எங்கள் மொத்த டீமுக்கே ஒரு திருப்புமுனை படமாக இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய விஐபி இந்த படம் பார்த்துட்டாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. குடும்பத்தோடு உட்காந்து கன்ஃபார்மாக நீங்கள் படம் பார்க்கலாம். அதுக்கு தேட்டரே உங்களுக்கு கேரண்டி கார்டு கொடுப்பாங்க. படம் நல்லா இல்லைன்னா நீங்கள் கேரண்டி கார்டை திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. படம் நல்லா இருக்குன்னா கேரண்டி கார்டை திருப்பி கொடுத்துட்டு போகலாம். ஆமாம், உண்மைன்னு. அந்தளவுக்கு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை. காதலுக்கு மரியாதை, கலாட்டா கல்யாணம், காதலிக்க நேரமில்லை. இந்த பட வரிசையில் இந்த படம் ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். தேங்க்யூ. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் ஈமான் பேசுகிறேன். இப்போ இந்த மனம் கொத்தி பறவையோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இந்த படம் ஜூன் மாதம் வெளிவர இருக்குது. நிச்சயமாக அது ஃபேமிலி இருக்க மெம்பர்ஸ் அனைவரையும் கூட்டிகிட்டு, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் எல்லாம் மொத்தமாக உட்காந்து பெரிய கும்பலாக போய் உட்காந்து பார்த்து சிரித்து அரட்டடித்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் இது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணும். இந்த படத்தோடைய ஆடியோ ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இப்போ எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஃபீல் ஸோ ஹாப்பி அபவுட் இட். இந்த படத்தை நிச்சயமாக டூ கேட்ச் இட் ஆன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் மனம் கொத்தி பறவையினுடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறேன். டைரக்டர் எழில் சார் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்க ஃபிலிம் இது. ஃபஸ்ட் டைம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயும் அவருடைய முந்தின படங்கள் மாதிரி காதலுக்கு இல்லை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட் இது. அதை இல்லை ரொம்ப லைட்டராக ஒரு ஹியூமரோடு இல்லை சொல்லியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி இருக்கும். வழக்கம் போல் சிவகார்த்திகேயனுடைய ஃப்ரெண்ட் நான். சிவகார்த்திகேயன் இந்த படத்தினுடைய ஹீரோயின் ஆத்மியா. ஸோ புது பொண்ணு, நியூ ஃபேஸ். நானும் சாம்ஸும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனோட ஃப்ரெண்ட்ஸாக பாம்பே பாய்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கோம். எங்கள் கூட சேர்ந்து வெண்ணிராடை மூர்த்தி சார், சிங்கம்புலி, சூரி எல்லாருமே இல்லை ஒரு நல்ல டீம் ஒர்க்காக இல்லை ஹியூமர் பண்ணியிருக்கோம். நல்லா ஒர்க் ஆகிருக்குன்றாங்க. ஸோ சாங்ஸ் நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. இமானுடைய மியூசிக்கில் சூரஜ் கேமராமேன், ஒரு நியூ கேமராமேன், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவருடைய ஒர்க்கு. ஸோ இது டெஃபினட்டாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு நல்ல என்டர்டெய்னர். கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆகுது. ஸ்கூல் காலேஜ்லாம் ரீஓப்பன் பண்ணுற டைம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும் இல்லை, ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லா ஃபேமிலியோடு இல்லை பார்க்குற மாதிரி இருக்கும். வெரி க்ளீன் ஃபிலிம். இட்ஸ் அ வெரி குட் நீட் என்டர்டெய்னர். வாட்ச் இட். நான் டைரக்டர் எழில் பேசுகிறேன். மனம் கொத்தி பறவை என்னோடய 7வது படம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு. இதில் சிவகார்த்திகேயன், ஆத்மியான்னு ஒரு நியூஃபேஸ் ஒருத்தவங்க பண்ணுறாங்க. அது இல்லாமல் சூரி, சிங்கம்புலி, இளவரசு, சாம்ஸு, ஸ்ரீநாத் அப்படின்னு ஒரு பெரிய காமெடி பெட்டலின்னு பண்ணுறாங்க. இந்த படம் ஃபுல்லாக என்னோடய கிராமத்தில், சொந்த கிராமத்தில் எடுத்திருக்கேன். படம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் எடுத்து முடிச்சிட்டேன். இதை எடுக்கிறதுக்கு என்னுடைய கிராமத்து மக்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு காமெடி வித் லவ் சப்ஜெக்ட்டு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் இமானோட மியூசிக்கு. ஆடியோ ரிலீஸ் ஆகி 5 பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கு. படம் வரதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்குனதுக்கு இமான் ஒரு காரணம். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த விஷயங்கள் படத்தில் இருக்குங்கிறதுனால ரொம்ப தைரியமாக இருக்கேன். ஏன்னா பாட்டு ஹிட் ஆகிடுச்சு, படம் கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல்
பாட்டு நல்லா இருக்குது, படம் அதோட சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு எப்போதுமே ஒரு காம்படிஷன் இருக்கும். விமான் அடிக்கடி சொல்லுவார், நல்ல சாங் போட்டேன், எப்படி விஷுவல் பண்ணுவீங்கன்னு தெரியல அப்படிம்பாரு. நான் பயந்து ஷூட் பண்ணது விமானுக்காக தான். அப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்தோன்னா இவ்வளோ ஷார்ட் பீரியடில் பிடிச்சிருக்கீங்க, என்னத்தை நீங்கள் பண்ணியிருக்க போகிறீங்கன்னாரு. அப்புறம் படத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த வகையில் இந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நன்றி. என் பேர் சூரஜ் நல்லுசாமி, மனம் கொத்தி பறவையோட கேமராமேன். இதான் எனக்கு முதல் படம் வாய்ப்பு தந்த டைரக்டர் எழில் சாருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா ஃபேஸ்புக் மூலமாக தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஃபேஸ்புக் சாட்டில் இந்த படத்தோட எடிட்டர் ஜூனியர்னு என்னோட இன்ஸ்டியூட் ஜூனியர் அவன் தான் சொன்னான், எழில் சார் கேமராமேன் தேடிட்டு இருக்காருன்னு. அவருக்கு நான் மடகாஸ்கரில் பண்ண வீடியோ சாங் ஒன்று அனுப்பிச்சி வச்சிருந்தேன். அவன் பார்த்துட்டு தான் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ டேரக்டருக்கு அதை அனுப்பிச்சி வச்சிருந்தேன். அவர் பார்த்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாரு, பேசினார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அப்படி தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இது ஒரு முழுக்க காமெடியான படம், அவுட் அண்ட் அவுட் காமெடியான படம். இதில் என்ன ஒரு கோயின்சிடன்ஸ்னால், நான் முதல் படம் அசிஸ்டண்ட்டாக இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணது வந்து MCRSN 23ஆம் புலிகேசி. அது அவுட் அண்ட் அவுட் காமெடி படம். ஆர்த்தர் வில்சன் சார் இருந்தப்போ இது என்னோட முதல் படம், அதுவும் அவுட் அண்ட் அவுட் காமெடி. ஸோ முதல் படங்கிற டென்ஷன் எதுவும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் ஜோவியலாக இருக்கப்போ எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த படம் இருந்துச்சு. ஏன்னா என்னை விட எல்லாருமே சீனியர் இந்த சென்ஸ் சினிமாவில். ஸோ அந்த டென்ஷன்லாம் எனக்கு ஏறாமல் இருந்ததுக்கு முதல் காரணம் முழுக்க காமெடியான படம். ஸோ ஒரு ஜாலியாக ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த படம் வந்திருக்கு. படத்தில் 5 சாங் நல்லா வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆயிரும். உங்களோட விசேஷம் எதிர்பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நன்றி.